பழம். இது என்ன? என்னம்மா செய்கிற? ஹாய் வாங்க. வணக்கம். நான் என்ன பண்ணுறேன்னா தம்பி வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் தம்பி ஸ்பெஷலாக அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, சமைச்சிட்டு இருக்கோம். ஹாய் வணக்கம். என்ன பார்க்குறீங்க? சமைச்சிட்ருக்கோம். அவங்க வந்து இவங்க வந்து சித்தி, 7 சித்தி. தம்பி வந்து என்ட்ரி கொடுப்பாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து என்ன சித்தி ஹாய் சொல்ல, என்ன செய்கிறீங்க? எங்கள் ஊருக்கு போயிட்டு கிராமத்தில் நிறைய வீடியோ போடுறோம். அங்கே நிறைய ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குது, நல்லா இருக்காங்க. வாங்கி ஒரு நாள் போகணும். இல்லாமல் இது என்ன மீன் மாமா? சங்கரா மீன் தானே? இல்லை, கிழங்கா மீன். கிழங்கா மீன் இல்லை, நகர மீன். நகர மீன் குழம்பு, கெண்டை மீன் வறுவல். அப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் வந்து காலையில் எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா, மாமா வீட்டில் ட்ரை ஃபிஷ் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதையும் காட்டுறேன். நெத்திலி கருவாடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நெத்திலி கருவாடு தொக்கு. இங்கே மீன். அப்புறம் வந்து மட்டன் கிரேவி. ஆமாம், இங்கே இருக்குவாங்க. மட்டன் கிரேவி யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த புளியா பிஞ்சு இதெல்லாமே நல்லா சாப்பிடுவேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த புளியாங்காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, புளியா பிஞ்சு புளியாங்காய் இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எட்ட மாட்டேங்குது. மணத்தக்காளி கீரை அல்சருக்கு ரொம்ப நல்லது, வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஹீட்டால் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்ணுக்கெலாம் இந்த மணத்தக்காளி கீரை ரொம்பவே வந்து நல்லது. வாய்ப்புண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த கீரை வந்து மென்று அந்த சாரை நம்ம வாய்க்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா அது அப்படியே க்யூர் ஆகிடும். இந்த மணத்தக்காளி கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இது வந்து இந்த பழம் முதற்கொண்டு வயிறு புண்ணு, அல்சர் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளியில் ஒரு பிளாக் கலர் பழம் வரும், அது வந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தக்காளி குடும்பத்தை சார்ந்தது. நெக்ஸ்ட்டு அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது தொடர்ந்து எடுக்கிறது மூலயமா நமக்கு வெயிட் லாஸ் கூட பண்ணும். நமக்கு உடம்புல உள்ள கெட்ட சதையெல்லாம் போக்கக்கூடியது இந்த மணத்தக்காளி கீரை. நெக்ஸ்ட்டு வாங்க, நான் உங்களுக்கு இன்றைக்கி மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் காட்ட போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தூதுவளைங்கிறது நம்ம நுரையீரலில் சேர்ந்துருக்கக்கூடிய சளியெல்லாம் வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த தூதுவளைக்கு இருக்குது. இந்த தூதுவளையை ஒரு 5 days வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் இதை அந்த முள்ளோட பறித்து அரைச்சி நீங்கள் எடுத்து குடிக்கும் பொழுது, உங்களுக்கு அந்த எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும் பொழுது அந்த நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய நாள்பட்ட சளிகள் கூட வெளியேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூதுவளையில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இதை நீங்கள் முள்ளு குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டிங்கன்னா, ஒரு சிசர் வச்சு அழகாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டி நீங்கள் வந்து சூப்பாக எடுத்துக்கும் பொழுது அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து க்யூர் ஆகக்கூடிய சக்தி இந்த இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த தூதுவளை வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. பாருங்கள் எப்படி தழைஞ்சு போயிருக்கு, ஒரே ஒரு செடி தான்.
இதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். இல்லை இல்லை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எல்லா காயும் போட்டு வீடியோ எடுக்கிறாங்க ஒன்று பிடிச்சி பார்த்து. இது வந்து மஞ்சள் செடி. ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் லிலி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் நல்லா மழை பெஞ்சது. போன வருஷம் இந்நேரம்லாம் வந்து நாங்கள் வேர்க்கடலை போட்டுட்டோம். ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த டிட்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் இந்த டிட்வா புயல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் வேர்க்கடலை போடலை. அதாவது நம்ம கொல்லை தான் வந்து அடுத்த கொல்லைக்கு ஓட்டு போகிற வழி, அதாவது ஏர் ஓட்ட போகிற வழி. அதனால் அவங்கெல்லாம் கடலை போட்டு முடித்த பிறகு தான் நம்ம கடலை போட முடியும். அவங்கெல்லாம் போடக்குள்ளே மழை இல்லாமல் இருந்துச்சு, நம்ம போடக்குள்ளே மழை வந்துருச்சு. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் நிறுத்தி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கி மழை கொஞ்சம் விட்டு இருந்துச்சா, சரி ஓட்டி போட்டு சால் அடிச்சிட்டா நாளைக்கு வந்து வேர்க்கடலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏர் ஓட்டுறதுக்காக கொல்லைக்கு போனோம். அந்த வீடியோ தான் பார்ப்பீங்க. உங்களெல்லாம் என்ன பயிர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மழைக்கு முன்னாடி எப்பயுமே வந்து நவம்பரில் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேருக்கு தெரியும், அதனால பண்ணிடுவாங்க. அந்த பயிர் காப்பீடு திட்டம் பண்ணுறது மூலயமா என்ன ஆகணும்னா, இப்போ இந்த டிட்வா புயல் இந்த மாதிரி புயல்லாம் வரும்பொழுது பயிருக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டுச்சுன்னா கவர்மெண்ட் வந்து மானியம் தருது. அதனால தான் வந்து பயிர் காப்பீடு, அதாவது கிராப் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு போடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொல்லெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பாதிக்கப்பட வேண்டிய இடம்தான். அதனால தான் நாங்கள் வந்து மழையின் காரணமாக வேர்க்கடலை போடுறதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் வெயில் வர தொடங்கியிருக்கு. திருப்பி புயல் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் மணல் பகுதிங்கிறதால நாங்கள் கொஞ்சம் தைரியமாக போடுவோம். எல்லோரும் போட்டாங்க, முளைச்சிடுச்சு, நம்மளும் போட்டால் முளைச்சிடுங்கிற நம்பிக்கையில் அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு இன்றைக்கி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விவசாயம் பண்ணுறது அவ்வளோ எளிது இல்லைங்க. ஒரு விதையை போட்டு மண்ணிலேருந்து வளர்த்து அதை செடியாக்கி அதில் பூ வச்சு காய் வச்சு அதை அறுவடை பண்ணுறதுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்கிற அவ்வளோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. நம்ம இப்போ போனவுடனே கடையில் காசு கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் அந்த பொருள் விளையிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இதில் வந்து லாபமும் அதிகமாக கிடைக்காது. ஆனால் நம்ம பாரம்பரியமானதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் விவசாயம் பண்ணுறாங்க. அதனால் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாகற்காய். இந்த பாகற்காய் பார்த்திங்கன்னா கொல்லையில் போட்டிருந்தாங்க. சரி, அதை வீடியோ எடுத்தேன். இதை விட வந்து பார்த்திங்கன்னா வேலி ஓரங்களில் மிதி பாவக்கான்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். அதுவும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், பட் ஹெல்த்தும் அதிகமாக இருக்கும். இப்போல்லாம் நம்ம உழவர் சந்தை சைடு போனோன்னா வச்சுக்கோங்களேன், படி 10 ரூபாய் 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளே எங்கள் வீட்டு தோட்டத்திலே இருக்கும். ஆனால் இப்போ அந்த பாவக்காய்லாம் நான் எங்கேயுமே பார்க்கறது கிடையாது. அந்த மிதி பாவக்காய் எங்கேயாவது உழவர் சந்தையில் இல்லை பாலக்கரையில் கிடச்சதுன்னா வாங்கிட்டு வந்து நட்டு வைக்கணும். அப்போ ஒரு செடி இருந்தாலே போதும், நிறைய வந்து காய்கள் உருவாயிடும். அந்த காய்களை கிளிகள் குருவிகள் சாப்பிட்டு வேறு இடத்துல போடுறது மூலயமா மரங்கள் செடிகள் உருவாகும். அந்த காலத்துலலாம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. இந்த தம்பி பாருங்கள், அவனோட தம்பி வந்து கீழே விடாமல் அவன் தூக்கிட்டு போய் திருப்பி தூக்கிட்டு வந்து விட்டான். அப்போல்லாம் விவசாயம் வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ முக்கியமான ஒன்று வந்து மழை. ஆனால் இந்த மழை தேவையில்லாத நேரத்தில் மழை பெஞ்சாலும் விவசாயிகளுக்கு கஷ்டம்தான், தேவை இருக்கிற நேரத்தில் பெய்யாமல் இருந்தாலும் விவசாயிகளுக்கு கஷ்டம்தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டிகிட்ருக்காங்க. இன்றைக்கி எப்படி மழை இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து இருக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து 2 வாழை மரத்துக்கு இடையில அந்த டிராக்டர் வந்து கேப்பில் பூந்து வந்துச்சு. அது பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா பெரிய பாவக்காய். இந்த பாவக்காய் வந்து நம்ம நார்மலாக மார்க்கெட்டில் விற்கும்ல அந்த பாவக்காய். மிதி பாவக்காய்ங்கிறது வந்து குட்டி குட்டியாக இருக்கும், அதுதான் மிதி பாவக்காய். ஆனால் அதில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உழவர் சந்தையில் எங்கேயாவது கிடச்சுன்னா சுண்டைக்காய் பாவக்காய் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் சாப்பிடுங்க. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் கொல்லையில் வந்து நிறையா செடி வச்சுருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மஞ்சள் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மஞ்சள் அழகாக முளைச்சி வந்துச்சு. ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க அந்த தூதுவளை செடி, மஞ்சள், மணத்தக்காளி இதெல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு முன்னாடியே கடலை போட்டவங்களுக்கு எப்படி அழகாக முளைஞ்சி வந்திருக்கு பாருங்களேன்.
இந்த செடியில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா ஒரே ஒரு செடி தான், ஆனால் 2 கலரான ரோஸ். இந்த கலர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக அட்ராக்ஷனாக இருக்குல்ல, அதான் அழகாக இருந்துச்சுன்னு இந்த ரோஸ் எடுத்தேன். இந்த ரோஜா செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே செடி, ஆனால் 2 கலர் வந்து ஃப்ளவர் இருக்குது. இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, அதனால தான் எடுத்தேன். இந்த ஃப்ளவரும் அந்த கீழே ரெட் கலர் காட்டியிருக்கும் பாருங்கள், இதுவும் அதுவும் ஒரே செடி தான், பட் கலர் வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் இருந்தது. ஒரே செடியில் இந்த பதியம் போடும்போது ஸ்டெப் கட்டிங் போட்டாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் 2 பூ பூக்குது, பார்க்கறதுக்கும் அழகாக இருந்தது. இது வந்து மோட்ரு கொட்டாய். அதுக்கப்புறம் சப்போட்டா பழம் இருந்தது, பால் சப்போட்டா. ஆக்சுவலாக அது காயாக இருக்குது, அந்த சப்போட்டாலாம் காய் வந்து அழுத்தி பார்த்தேன், எல்லாமே வெறும் காயாக இருந்துச்சு, அதனால் அதையும் பறிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பால் சப்போட்டா தனியாக இருந்தது. கொய்யாக்காய், அந்த கொய்யாக்காய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலும்பு கொய்யாவா என்னன்னு தெரியல, நல்லா பெரிய பெரிய கொய்யாக்காவாக இருந்தது. அதுவும் ஆனால் காயாக தான் இருக்குது. அப்புறம் அங்கே கருவேப்பிலை செடி இருந்தது. இப்போ ஏன் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, டிராக்டரில் ஏர் ஓட்டுறாங்க. அந்த ஏர் ஓட்டுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல் சவுண்டு இருக்குது. அந்த ஃபுல் சவுண்டில் சாங் ஓடுறதால காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் இதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் மெனக்கட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னாடி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, வீடியோ பார்த்தா 10, 2, 1 அந்த மாதிரி தான் போகுது. கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் விவசாயம் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குட்டி ஒரு மாடி தோட்டத்தில் கூட நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட நிறைய காய்கறிகளை வச்சு அறுவடை பண்ணலாம். தூக்கணாக்குருவி கூட அழகாக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஹியூமன் பீயிங் இல்லாமல் ஒரு பறவைகள் அழகாக கூடு கட்டி வாழறது இந்த தூக்கணாக்குருவி கூடு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். யாருக்கெல்லாம் தூக்கணாக்குருவி கூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சாயங்காலம் பாத்தி அடிச்சுட்டு நாளைக்கு வேர்க்கடலை போடுவாங்க. நாளைக்கு வேர்க்கடலை போடுற வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விவசாயத்துக்கு க்ரீன் கலர் ஹார்ட் கொடுங்க. ஓகே டியர்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். அண்ட் ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்ஸ் டு ஆல்.